மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம மின்னியல் பாடத்தினுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, அனல் மின் நிலையங்களில் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அனல் மின் நிலையங்களில் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இயக்காற்றல் மின்னாற்றலாக, நிலையாற்றல் இயக்காற்றலாக, வெப்பாற்றல் மின்னாற்றலாக, நிலையாற்றல் மின்னாற்றலாக. எப்படி மாற்றுவாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெப்பாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும். சரிங்களா? ஏன்னா அங்கே நிலக்கரி யூஸ் பண்ணுவாங்க. நிலக்கரி எரி வச்சு தான் என்னது, அதன் மூலமாக நீராவியை வச்சு டர்பைனை சுழல வைப்பாங்க. சரிங்களா? நிலக்கரி வந்து எரிவிட்டு நீரை ஹீட் பண்ணி நீராவியை மாற்றுவாங்க. அந்த நீராவி தான் வச்சு என்னது, டர்பைனை சுழல வச்சு நமக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே வெப்பாற்றல் தான் என்னவாக மாறுது, மின்னாற்றலாக மாறுது. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் நீர்மின் நிலையம் காணப்படும் இடம் நெய்வேலியா, எண்ணூரா, மேட்டூரா, கல்பாக்கமா? தமிழ்நாட்டில் நீர்மின் நிலையம் காணப்படும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, மேட்டூர். சரிங்களா? மேட்டூரில் தான் அது சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூரில் நீர்மின் நிலையமானது காணப்படுகிறது. அடுத்தது, அணுமின் நிலையங்களில் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படும். அணுமின் நிலையங்களில் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படும். இயக்காற்றல் மின்னாற்றலாக, அணுக்கரு ஆற்றல் இயக்காற்றலாக, ஏ மற்றும் பி அல்லது ஏஆர்பி. ஆன்சர் என்ன? அணுமின் நிலையங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. ஃபஸ்ட்டு அணுக்கரு ஆற்றலை இயக்காற்றலாக மாற்றிப்பாங்க. திரும்ப இயக்காற்றல் என்ன பண்ணுவாங்க, மின்னாற்றலாக மாற்றுவாங்க. சரிங்களா? அப்போ இரண்டுமே இங்கே வந்து பார்த்தோன்னா நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா கன்ஃபியூஸில் ஒன்று மட்டும் போடக்கூடாது. ஆன்சர் என்ன? ஏ மற்றும் பி. சரிங்களா? அணுக்கரு ஆற்றல் இயக்காற்றலாக மாறும். திரும்ப இயக்காற்றலாக வச்சு என்ன பண்ணுவாங்க, மின்னாற்றலாக அவங்க தயாரிப்பாங்க. ஆன்சர் ஏ மற்றும் பி. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன். மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன் முதன்மை மின்கலனா, துணை மின்கலனா, வேதி மின்கலனா, கைபேசி மின்கலனா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதன்மை மின்கலன். சரிங்களா? இதை தான் என்னது, நம்மளால் மின்னேற்றம் செய்ய இயலாது. துணை மின்கலன்கள் எல்லாமே மின்னேற்றம் செய்யலாம். இதெல்லாம் என்னது, துணை மின்கலனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? வேதி மின்கலன், கைபேசி மின்கலன் இது துணை மின்கலனுக்கான ஒரு மாதிரியான எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? அடுத்தது, மின்கலன் என்பது டேஸ் ஆற்றலாக மாற்றுகிறது. மின்கலன் என்பது டேஸ் ஆற்றலாக மாற்றுகிறது. இயக்காற்றல் மின்னாற்றலாக, வேதியாற்றல் மின்னாற்றலாக, நிலையாற்றல் மின்னாற்றலாக, நிலையாற்றல் ஒரு 2 தடவை எழுதிட்டாங்களா? அது ஏ, சாரி, நிலையாற்றல் இயக்காற்றலாக மாற்றுறாங்க. இங்கே நிலையாற்றல் மின்னாற்றலாக மாற்றுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? மின்கலன் என்பது டேஸ் ஆற்றலாக மாற்றுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது என்னது, மின்கலன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் மின்கடத்திக்கு எடுத்துக்காட்டு. பின்வருவனவற்றில் மின்கடத்திக்கு எடுத்துக்காட்டு. பிளாஸ்டிக்கா, கண்ணாடியா, மரமா, நீரா? மின்கடத்திக்கு இது வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் டி, நீர். சரிங்களா? இதெல்லாமே என்னது, காப்பான்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இதெல்லாம் வந்து மின்சாரத்தை கடத்தாது. மின்சாரத்தை கடத்தக்கூடியது நீர் மட்டும்தான் இதில் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை அளவிடும் கருவி. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை அளவிடும் கருவி. அம்மீட்டரா, வோல்ட் மீட்டரா, கால்வனாமீட்டரா அல்லது மின்தடை மாற்றியா? மின்னோட்டத்தை எந்த கருவி அளவிடும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அம்மீட்டர். சரிங்களா? அம்மீட்டர் தான் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி. இங்கே கால்வனாமீட்டர்ங்கிறது என்னது, இது வந்து பார்த்தோன்னா சுற்றில் மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையான்னு வந்து பார்க்குற கருவி மட்டும்தான். சரிங்களா? கால்வனாமீட்டர் வந்து பார்த்தோன்னா என்னது, சுற்றில் வந்து பார்த்தோன்னா மின்னோட்டம் செல்கிறதா இல்லையா கவனிக்கிற வேலை மட்டும்தான். அது வந்து பார்த்தோன்னா என்னது, மின்னோட்டத்திலாம் அளவிடாது. சரிங்களா? ஒரு சுற்றில் மின்னோட்டம் வந்து பாய்கிறதா இல்லையான்னு சொல்லி, அதாவது அதில் என்னது, ஒரு கால்வனாமீட்டரில் வந்து ஒரு முள்ளானது இருக்கும். சரிங்களா? அந்த முள்ளானது விளக்கம் அடைஞ்சதுன்னா அது என்னது, நம்ம சுற்றில் மின்னோட்டம் பாயுதுன்னு சொல்லுவோம். விளக்கம் அடையாமல் 0லேயே நின்றுச்சுன்னா அது என்னது, சுற்றில் மின்னோட்டம் பாயலன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கால்வனாமீட்டர் போட்டுறாதீங்க. ஆன்சர் என்ன? அம்மீட்டர் தான். இதே வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது என்னது, இது மின்னழுத்த
வேறுபட்ட அளவிடக்கூடியது. இதே மின்தடை மட்டும்னா என்ன சொன்னோம், அது அதனுடைய மின்தடை வந்து பார்த்தோன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கலாம். சரிங்களா, அதுதான் மின்தடை மாற்றி. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். துணை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு. துணை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு. கைபேசியா, மடிக்கணினியா, அவசர கால விளக்குகளா, அனைத்துமா? துணை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். சரிங்களா, எல்லாமே இது துணை மின்கலனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். மின்சாரத்தை உண்டாக்கும் திறன் கொண்ட மீன். மின்சாரத்தை உண்டாக்கும் திறன் கொண்ட மீன். மத்தி மீனா, கெண்டை மீனா, கட்லா மீனா, ஈல் மீனா? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈல் மீன். சரிங்களா, ஈல் மீன் தான் என்ன பண்ணோம், மின்சாரத்தை உண்டாக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்தது மின்சுற்றில் சாவி திறந்த நிலையில் மின்விளக்கானது. மின்சுற்றில் சாவி திறந்த நிலையில் மின்விளக்கானது. ஒளிரும், ஒளிராது, ஆன் நிலை, மின்னோட்டம் பாயும். அதாவது சுற்றில மின்னோட்டம் வந்து பாயும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன? சாவி திறந்த நிலையில் என்ன பண்ணும், இது ஒரு மின் சுற்றுனா இதுதான் சாவின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, இதில் ஒரு மின்தடை இருக்கும். மின்தடை தான் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விளக்கு, அந்த மாதிரி ஒரு மின்கலனானது இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் இணைந்தது தான் நம்ம மின் சுற்றுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து சாவி திறந்திருக்கும் போது என்ன ஆகும், சாவி திறந்திருக்கும் போது சர்க்கியூட் ஆனது என்ன இருக்கும், நமக்கு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மின்னோட்டமானது பாயாது. சரிங்களா, ஏன்னா அங்கே ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ வந்து மின்னோட்டமானது பாயாது. சரிங்களா, அதனால் என்னது நமக்கு விளக்கானது ஒளிராது. அது வந்து என்னது ஆஃப் நிலை. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளிராது. சரிங்களா, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்னையோட வினாடி வினாயோட முடிஞ்சு. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.